ஹலோ நண்பா, அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த கொரோனா வைரஸ் நம்ம ஏரியாவில் எப்படி இருக்குது, நம்ம உடல்நிலை எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு அப்ளிகேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அப்ளிகேஷனால் என்னென்ன பயன், அதை வச்சு நம்ம எப்படி நம்ம நிலைமையை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வர கருத்து உங்களுக்கு நல்லா புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அப்ளிகேஷன் இதுதான். இதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கே போய் டவுன்லோட் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு இப்படி தான் வரும். நம்ம இந்தியன் லாங்குவேஜ் ஒரு 11 லாங்குவேஜ் பக்கமாக கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழை செலக்ட் பண்ணிக்குவோம். செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போனால் அந்த அப்ளிகேஷனில் என்னென்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் முன்னாடியே உங்களுக்கு கொடுக்குறாங்க, கைடு மாதிரி. அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு உள்ளே போய்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட லொக்கேஷனும் ப்ளூடூத்தும் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எதுக்குங்கிறது இந்த வீடியோவில் கடைசியில் சொல்லியிருக்கேன், அங்கே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த கண்டிஷனுக்கெலாம் நான் ஒப்புக்கொள்கிறேன் அப்படிங்கிற பட்டனை கொடுத்துக்குங்க. ஒரு கண்டிஷன் இல்லை, உங்கள் லொக்கேஷன் அண்ட் ப்ளூடூத் ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நான் ஒப்புக்கொள்கிறேன் அந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னா அடுத்தது அலோ கேட்கும், அதை கொடுத்துக்குங்க. நம்ம மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும், மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், அதை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் உங்களை பற்றி தகவலெல்லாம் கொடுக்க சொல்லும். அந்த தகவல்லாம் நீங்கள் உங்கள் விருப்பம், கொடுக்குறதா கொடுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொடுத்துருக்குது, நான் வேணால் அதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். கொடுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க தாராளமாக கொடுக்கலாம், அதில் ஒரு தப்பு இல்லை. இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அப்ளிகேஷன் தான். இப்போ நம்ம லொக்கேஷனை வச்சு இது எனக்கு என்ன கண்டிஷனில் நான் இருக்கேன் அப்படிங்கிறது மேலே க்ரீன் கலரில் நீ இப்போது பத்திரமாக இருக்கிறாய், கொரோனா வைரஸ் தொற்று குறைந்த ஆபத்து, அதாவது நான் இருக்கிற லொக்கேஷனில் குறைந்த அளவுக்கு தான் தொற்று இருக்குது அப்படின்னு இந்த லொக்கேஷன் வச்சு அவங்க சொல்லிடுறாங்க. இந்த லொக்கேஷன் வச்சு இந்த தகவல் நமக்கு வந்துடுது. நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்டு எந்த நம்பரு, அந்த நம்பரை வச்சு நம்ம கால் பண்ணி நமக்கு ஏதாவது டவுட் இருந்தால், இல்லை நமக்கு ஏதாவது சந்தேகங்கள் மற்றும் விளக்கங்கள் வேணும்னா அதில் கேட்டுக்கலாம். அடுத்தது சுய மதிப்பீட்டு சோதனை. இது பார்த்திங்கன்னா சேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இது ஓகே கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆனா பெண்ணான்னு கேட்கும். அடுத்து உங்களோட வயசு அதை கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குதா, இருமல் காய்ச்சல் இந்த மாதிரி, அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது நோய் ஏதாவது பெரிய அளவில் இருந்துச்சா அப்படிங்கிற தகவல் கேட்கும். அதுக்கடுத்தது கடந்த 5 நாளில் நீங்கள் எங்கேயாச்சும் வெளிமாநிலம் போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்கும். இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் யாராச்சும் நீங்கள் சந்திச்சிங்களா அந்த நோய் பற்றி, இந்த தகவல்லாம் இல்லை சேட்டில் கேட்குற மாதிரியே கேட்கும். இதெல்லாம் கொடுத்தீங்கன்னாவே உங்களோட கண்டிஷன் என்ன, உங்கள் லொக்கேஷனில் இருக்க கண்டிஷன் என்ன, எல்லா தகவலும் இதே வந்துடும். அந்த பேஜ் க்ரீன் கலரில் வந்துருச்சுன்னா நமக்கு நம்ம பாதுகாப்பாக இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அதே ரெட் அலர்ட் வந்துச்சுன்னா கொஞ்சம் டேஞ்சரஸான ஏரியாவில் இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஆப் மூலிமா நம்ம கண்டுபிடிச்சிக்குது. நமக்கு வேணுங்கிற தகவலை இதில் கொடுக்கலாம். நமக்கு பக்கத்தில் இருக்கவங்க எங்கேயாச்சும் ஃபாரின் போயிட்டு வந்தவங்க இருந்தாங்கன்னா அதை பற்றி இதில் தகவல் கொடுத்துக்கலாம். இந்த அப்ளிகேஷன் எல்லாத்துக்கும் கட்டாயம் தேவை. முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி லொக்கேஷன் அண்ட் ப்ளூடூத் எதுக்கு ஆன் பண்ணுறோம்னா, நம்ம இருக்கிற ஏரியாவில் எந்தளவு கொரோனா தொற்று அதிகமாக பரவுது, அதிலிருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது, அதுக்காக தான் அதை ஃபஸ்ட்டு ஆன் பண்ண சொல்கிறாங்க. இதே போல் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.